ரோட்டுக்கு வர்றதே இல்ல, தெருவில் நடக்கிறதே இல்ல, எங்கேயோ உட்காந்துருக்கீங்க, வெறும் வார்த்தைகள்ல பேசிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம காதலிக்கும் போது காதலன் சொல்லுவான், நான் உன்னை பூ போல பாத்துப்பேன், உன்னை கண் கலங்காம நான் வச்சுப்பேன், நீ தான் என்னுடைய தேவதை, ஆகுற வரைக்கும் உன்னை தவிர வேற யாரையும் நான் மனசுல நினைக்க மாட்டேன்னுவான். ஆனா அது எவ்வளவு பெரிய உருட்டுங்கிறது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். ஆண்களுடைய கவர்ச்சியான வசனங்கள் ஒரு பொய் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு அனுபவ அறிவா உங்க வாழ்க்கையில உணர்ந்திருக்கீங்க. பெண்களை நோக்கி கவர்ச்சியான வார்த்தைகளை பேசி இலவசங்களை அறிவிக்கிற விஜய் அவர்களை எப்படி நீங்க ஒரு மாற்று சக்தியா மக்களுக்காக வந்திருக்காருன்னு நம்புறீங்கிற கேள்விய உங்க மூளைக்குள்ள போட்டு பாருங்க. எடப்பாடி பேசுறதும், ஸ்டாலின் அவர்கள் பேசுறதும், விஜய் அவர்கள் பேசுறதும் வேற வேறையே இல்லை. 3 பேரும் ஒரே தராசுல தான் வைக்க முடியும். திராவிடத்தினுடைய நீட்சி அப்படிங்கறதுனால திராவிட வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுட்டா அவருடைய செயல்பாடுகள் எனக்கு உறுத்தாது. ஓகே, சரியா தான் பண்றாரு, இது இப்படிதான் இருக்குங்கிறத நம்ம நேரடியா புரிஞ்சுக்கலாம். விஜய் அப்படிங்கிற அரசியல் முகம் அது பொய்யா இருக்கு, அது ஏத்துக்க முடியாததா இருக்கு. இது என்னுடைய குற்றச்சாட்டு இல்ல, விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் இத ரொம்ப தெளிவா உணர்த்து.